ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ் என்ற தொடர் போதனையில் we have come to the next session, overcoming peer pressure. ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் நமக்கு வரும் பொழுது அதை மேற்கொள்வது எப்படி? நாம் விரும்பவில்லை, ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை செய்கிறார்கள். நான் செய்யாவிட்டால், அவர்களோடு நான் இணைந்து கொள்ளாவிட்டால் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள். அவர்களுடைய அழுத்தத்தினாலே நான் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. என்னால் அதை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாரும் சிகரெட் குடிக்கிறாங்க, நானும் சிகரெட் குடித்தேன். எல்லாரும் இந்த காரியத்தை செய்தார்கள், குடித்தார்கள், நானும் குடிச்சிட்டேன். காலேஜுக்கு போகிற பையன் சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்க. How would you respond? அப்படிப்பட்டதான அழுத்தத்திற்கு ஆளாகிற நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படி அதை ஜெயிக்க வேண்டும் என்று நாம் வேத வசனத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். We must teach our young people how to overcome peer pressure. சரி, அப்ப இந்த peer pressure என்பது, ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் என்பது நம்முடைய சகாக்களிடத்திலிருந்து வருகிறதே, இது இளம் வயதினருக்கு மட்டும்தானா? நோ நோ நோ, ஆல் ஏஜ் category people do have their own kind of peer pressure. எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் நடத்தும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணாங்க, நானும் செலவு பண்ணணும். இல்லைன்னா மதிப்பு மரியாதை சொந்தக்காரர்கள் நடுவிலே இருக்காது. ஆகவே கடனை வாங்கி சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன். எதிர்பார்ப்புகள், மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல், succumbing to the demands and the pressure that comes from society, from people around us. A 100-year-old lady was asked, what was the benefit of being so old? She said, no peer pressure. ஒரு 100 வயது பெண்மணி இடத்திலே, நீங்கள் வயதான காலத்திலே இருக்கிறீர்கள், அதில் இருக்கிற நன்மை என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு சகாக்களிடம் இருந்து வருகிற அழுத்தம் இல்லை. என்றால் அந்த வயதிலே அதிகமான பேரு உயிரோடு இல்லை. It's a joke, leaving that apart. Let us face this challenge that is before every one of us. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சவால். விளம்பர பலகையை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு, don't dream about a car, drive home your car today அப்படின்னு போட்டிருப்பான் விளம்பரம். அதாவது ஒரு 50,000 ரூபா கொடுத்து காரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்கன்னு போட்டிருப்பான். அதாவது மாசம் மாசம் நீங்க எவ்வளவு கட்டணும், அது கட்ட முடியுமா என்ற கேள்வியை அவன் எழுப்பியிருக்க மாட்டான். நீங்களும் அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. யூ கெட் இன் டு அ ட்ராப். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரெஷர், 10 இடத்துல அதை பார்த்த உடனே அதை வாங்கணும் போல இருக்கும் உங்களுக்கு. அது விளம்பரத்தின் மூலம் வருகிறதான ஒரு wanting to have it. You may not necessarily need it. You may not even have the money to buy it. But due to the pressure, பிள்ளைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பார்த்துட்டு, அப்பா அங்கே பாருங்கப்பா காரு, புது கார் வாங்கிடலாம். ஸோ குடும்ப தலைவர், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வருகிற ப்ரெஷரையே தாங்க முடியாம they get into this trap. என்னுடைய திருமணம் 1995 நடந்தது இன் சிங்கப்பூர். நான் வேலைக்கு சென்று ஒரு 4 மாதம் தான் ஆகிறது.
ஜனவரியில் வேலைக்கு போனேன். 1995 ஏப்ரல் கரெக்ட், ஏப்ரல் 29th was my wedding. இன்னும் நான் 4வது மாத சம்பளம் கூட கையில் வாங்கலை. அதுக்கு முன்பதாக ஒரு 3 ஆண்டுகள் நான் பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருந்தேன். I was surviving on pocket money and I was a bachelor. I was staying in the hostel. So, hand to mouth, bank to college fees. That is how I lived for 3 years. God was faithful, He provided. ஆண்டவர் ஃபீஸ் கட்டுவதற்கும் அங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸுக்கும் sometimes it would be a struggle, pray through and experience God's provision. தேவனுடைய அந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 3 வருஷத்தை கடத்தியாச்சு. அதுவே ஒரு பெரிய ஒரு சாட்சி, பெரிய ஒரு மிரக்கல், how God provided. Now கல்யாணம். இப்ப இந்த வேளையில் நான் சிங்கப்பூர்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும். My wife is a Malaysian. I am a Indian citizen living in Singapore. Singapore is one of the expensive places in the world. உலகத்திலே அதிக எக்ஸ்பென்சிவான ஒரு இடம். அங்கே வீடு வாடகைக்கு எடுத்து நான் குடும்பம் நடத்துவது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. திருமண செலவு என்பது அதற்கு முன்பதாக வரக்கூடிய ஒரு பெரிய செலவு. But I was so cool about it and I decided that I will not borrow money. I will not be pressured by anything. எனக்கு கையில் காசு இருந்தா அதுக்கு உரிய அளவிற்குத்தான் நான் எதையும் செய்வேன் என்று நான் முடிவு பண்ணிட்டேன். அதுல ஒரு காரியம் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய வெட்டிங் கார்டில் பிரிண்ட் பண்ணிட்டேன். All we desire is your presence. However, if you are pondering over a present, cash is preferred than kind. நாங்கள் விரும்புவதெல்லாம் உங்கள் பிரசன்னத்தை தான். ஆனால் பரிசு என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே உதயமானால் நீங்கள் பொருள் வாங்கி தராமல் பணமாக கொடுத்து விடுவது நல்லது என்று நான் என்னுடைய வெட்டிங் கார்டிலே பிரிண்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, வாட் வில் பீப்புள் திங்க்? வெல், லெட் பீப்புள் திங்க் வாட் எவர். இது பாருங்க, நான் செய்தது 1995. இப்போ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் கிட்ட வர்றோம் இல்லையா? Even as I am sharing this testimony 28 years before. யோசிச்சு பாருங்க எப்படி மக்கள் அதை கணித்திருப்பார்கள். Well, for all practical purposes I decided to do that. ஏன்னா 4 பெட்ரூம் லைட்டு, 8 அயன் பாக்ஸு, 12 வால் கிளாக்கு, 10 ஃபேனு வெட்டிங் கிஃப்டா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எத்தனை பெட்ரூம் லைட் தேவை உங்களுக்கு? அல்லது கல்யாணத்துல கொடுத்த அந்த பெட்ரூம் லைட் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க? அந்த ஃபேன்சி பெட்ரூம் லைட் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே பத்திரமா வச்சிருப்பான். அடுத்து யாருக்கு கல்யாணம் வருதோ அதை அவன் திருப்பி ரீபேக் பண்ணி கொடுப்பான். சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா, சில வருடங்களா. எவனாவது ஒருத்தன் அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். I said I will do my bit. ரெண்டாவது, கல்யாணத்துக்கு காரு. எந்த கார்? நான் சொன்னேன், சிங்கப்பூர்ல டாக்ஸியே ரொம்ப நல்லா தான் இருக்கும், டாக்ஸிலேயே போயிடலாம். திடீரென்று ஒரு நண்பர் வந்து, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய அண்ணன் ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஜாகுவார் கார், வெட்டிங் கார் வாடகைக்கு விடுறதுக்காக அவர் வாங்கியிருக்கிறார் அவருடைய பிஸ்னஸ்க்கு. அதை நான் என்னுடைய தம்பியினிடத்துல சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை என்னுடைய ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ ஐ காட் அ கார். அது வந்து பிரைட், பெண், மணப்பெண் வருவதற்கு. மாப்பிள்ளைக்கு டாக்ஸி. ஐ traveled by taxi. So what?
ஒரு காரியத்திலும் மாற்றம் இல்லை. இட் இஸ் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் அ நார்மல் கார். சிங்கப்பூர்ல எல்லா காருமே எல்லா டாக்ஸியுமே ஏர் கண்டிஷன்ட். ஈவன் இன் தோஸ் டேஸ். அடுத்து கல்யாணத்துல சாப்பாடு. நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மகிட்ட காசு இல்லைன்னா எல்லாருக்கும் டீ பிஸ்கெட் கொடுத்துடலாம். அதுல ஒரு தனித்தன்மையாக நம்ம சாட்சியாக இருந்துடலாம். எல்லாரும் பேசுவாங்க பல வருடங்களுக்கு. நமக்கு காசு இருந்தா சாப்பாடு போடலாம். We want to bless those who come for our wedding. It's a celebration. But I was prepared to give them coffee and biscuit. ஈவினிங் தானே, டின்னர் டைம் இல்லையே, ஒரு 5:30 மணிக்குன்னு போட்டிருந்தோம் கல்யாணம். ஸோ எல்லாம் 6:45 7க்குள்ள முடிஞ்சிடும். Can give them tea biscuits, they can go home and eat or eat on the way. ஸோ அப்படிதான் நான் இருந்தேன். அப்புறம் திடீரென்று என்னுடைய சர்ச்சில் உள்ள பாஸ்டர் என்கிட்ட பேசி we will arrange dinner அப்படின்னு சொல்லி 150 பேருக்கு தான் அரேஞ்ச் பண்ணோம். See, I was not giving myself to any pressure. But pressures will come. அழுத்தங்கள் வரும். நீங்கள் எல்லாரோட ஊரோட ஒத்து போகணுங்கிற காரியத்துல தான் பிரஷர் வரும். நீங்கள் தனியாக நிற்பதற்கு நீங்கள் துணிய வேண்டும். யூ மஸ்ட் பி வில்லிங் டு ஸ்டாண்ட் அலோன். ஏன் பைபிள்ல யார் தருமா ஹீரோ? தனியா நின்னவன் தான் ஹீரோ. முழு தேசம் செய்த அந்த சிலை முன்பதாக விழுகிறது, பணிகிறது. 3 எபிரேய வாலிபர்கள் பணியவில்லை. They chose to be different. They were not going to give in to the pressure of the government of their days. They wanted to stand for the truth in the midst of a law that has been passed in the nation. லீடர்ஸ் கவனிங்க, பாஸ்டர்ஸ் கவனிங்க. விசுவாசிகள் இந்த பிரசங்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். Are you pressured by your believers to preach a certain kind of sermon? You are not a leader, you are a follower. If you are being pressured by someone and choose to succumb to it, then you are not a leader. Don't call yourself leader. If you still call yourself leader and be yielded to the pressures of things around, then shame on you. That much I can say. நான் சொல்றது புரிகிறதா? Stand for the truth. Pressures will always be there. In the midst of pressures, can you still do the right thing? Peer pressure is the strong influence your friends have on you that dictate your clothing, the clothes you wear, the words you say, the places you go to, the attitude you have, and the action you display. உங்களுடைய அந்த உடுத்துகிறதான உடை, நீங்கள் பேசுகிறதான வார்த்தை, நீங்கள் செல்லுகிறதான இடம், உங்களுக்கு இருக்கிற மனப்பான்மை, உங்களுடைய செயல்கள், இவைகளெல்லாம் அழுத்தங்களினாலே மாறக்கூடும். கவனமாக இருங்கள். ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் மேற்கொள்வது எப்படி? Why is peer pressure so powerful? இந்த ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் என்று சொல்லுகிறோமே, இது அவ்வளவு வல்லமையோடு செயல்படுவதற்கு காரணம் என்ன? Peer pressure is so powerful because God created us all with a need to be loved and accepted. நம்ம எல்லாருக்கும் நேசிக்கப்பட விரும்புகிற ஒரு உணர்வு இருக்கிறது. மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு நம்மை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆசை நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறது. We want a sense of belonging, and therefore we try and yield to the society that we are part of.
எந்த அளவிற்கு நம்முடைய சொசைட்டியோட, நம்முடைய கம்யூனிட்டியோட, ஃபேமிலியோட, நம்முடைய டீமோட ஒத்து போக முடியுமோ ஒத்து போகணும். as long as you are not compromising the truth. God wants us to find this need fulfilled in our relationship with him. A sense of belonging வேணுமா, a sense of being loved and accepted வேணுமா, best is to find this in God. ஆண்டவருக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதும் அங்கீகரிக்கப்படுகிறதுமான அவருடைய அன்பும் அங்கீகாரமும் எனக்கு இருந்தால் போதும் என்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இதெல்லாம் குறித்து நம்ம ரொம்ப பயப்பட மாட்டோம், பதற மாட்டோம். நாம் நம்மை நாமே அந்த காரியத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த ரெவலேஷன் இல்லைன்னா, ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அங்கீகாரத்தை குறித்தும் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா, we will become victims of the pressure that comes around us. The more distant we are from God, the greater our need becomes for acceptance by people. நம்ம தேவனை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அந்த அளவிற்கு மனிதர்களுடைய அன்புக்காக ஏங்க ஆரம்பித்து விடுவோம். மனிதனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ரெண்டு விதமான அழுத்தங்கள் உண்டு. There are two types of peer pressure. ஒன்று ஆரோக்கியமான அழுத்தங்கள், மற்றொன்று ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள். பாசிட்டிவ் பியர் பிரஷர், நெகட்டிவ் பியர் பிரஷர். ஆரோக்கியமான அழுத்தங்கள் என்ன? pressure to do right things. ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் என்ன? pressure to do wrong things. சரியான காரியத்தை செய்வதற்கு வருகிற அழுத்தம் அது நல்லது. தவறான காரியத்திற்கு செய்வதற்கு அழுத்தம் அது தேவையற்றது, ஜெயிக்க வேண்டிய ஒரு அழுத்தம். நான் 10வது படிக்கும் பொழுது I got to smoke for the first time. 10வது படிக்கும் பொழுது என்னுடைய அந்த ஸ்கூல் லீவ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு மேல லாங் லீவ்ஸ் before I went to study in Polytechnic. அந்த 3 மாதத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் they were trying, and some of my friends who are little older in age, காலேஜில் படித்து கொண்டிருந்த சிலர் எல்லாம் வந்து ஆல்ரெடி some of them were smoking. ஸோ அதனால இந்த நேரத்தில் நைட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு வாக்கிங் மாதிரி போவோம். அந்த நான் தங்கி இருந்த அந்த ஏரியாவில் இருந்த நண்பர்கள், பிகாஸ் இட்ஸ் ஹாலிடே அண்ட் லாட் ஆஃப் டைம் டு கில். ஸோ மார்னிங் எல்லாம் கேரம் போர்டு விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், அப்புறம் ஈவினிங் குளிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் அ வாக். அந்த டைமில் தீஸ் பாய்ஸ் ட்ரைட் ஸ்மோக்கிங், சம் ஆஃப் த நியூ ஒன்ஸ். அப்போ அந்த நேரத்தில் என்கிட்டையும் அவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர், அடையார் அந்த பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல், பழைய கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த கஸ்தூரிபா நகர் எம்ஆர்டி இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு ஸ்மோக் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு I didn't like the smell, but I was not even enjoying the smoking, and because my friends were smoking I was pressured. Maybe ஒரு 10-15 தடவை I would have smoked with them, but then I gave up. So it did not get to me. But நான் என்ன சொல்றேன்னா, அந்த முதல்ல ஸ்மோக் பண்றது கூட I could have avoided. அவாய்ட் பண்ணிருக்க முடியும். கன்ஃபஸ் பண்றேன் சில காரியத்தை. பாலிடெக்னிக்ல படிக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணுவோம்னா, அங்க ஒர்க் ஷாப் இருக்குது, இன்ஜினியரிங் யூனிட் இருக்குது, அங்க சில இரும்பு பொருளெல்லாம் இருக்கும். ஸோ அங்க உள்ள போயிட்டு அதில் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி டாய்லெட்டுக்கு போகிற மாதிரி போய் டாய்லெட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியில் தூக்கி போட்டுருவோம். அந்த பக்கமாக போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காயலாங்கடையில் கொடுத்து சாப்பிட்றதுக்கு காசு
அதை ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரெகுலராக நாங்கள் ஒரு 2-3 பேர் செய்வோம். இந்த ஐடியாவை கொடுத்தது ஒருத்தன், அப்புறம் அதில் நானும் செய்த ஆட்களில் ஒருத்தன். எல்லாரும் செய்கிறாங்க, அது தப்புன்னு தெரியும். பட் ஆனால் சம்ஹவ் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு அது வேஸ்டாக தானே போகுது அங்கே என்று நியாயப்படுத்தி செய்கிற காரியங்கள். பங்கிங் ஸ்கூல் நடக்கும்போது ஸ்கூல் டைமில் ஸ்கூலில் லீவுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு நினைப்பாங்க. பிள்ளைகள் ஸ்கூல் டைமில் வெளியில் உலாவுகிறது. அது எனக்கு முதல்ல பசங்க ரெகுலராக போவாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாங்க, நான் எப்பயுமே வரமாட்டேங்கிறியடான்னு. ஸோ ஐ கேவ் இன். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. 2வது தடவை போகும்போது 3வது தடவை போகும்போது கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் 5வது தடவை 6வது தடவை போகும்போது அது எனக்கு நார்மலாகவே தெரிஞ்சுது. See, we kind of get used to it, doing wrong things because of the wrong company. நவோமி ரூத்தை என்ன பண்ணா? என்னை பின்பற்றாதே என்று சொன்னா. ஓர்பாளை பார்த்து என்ன சொன்னா? என்னை பின்பற்றாதே என்று சொன்னா. But Orpha gave into the pressure and she stayed back in Moab. ஆனால் ரூத்தோ அந்த அழுத்தம் இருந்தாலும் இல்லை, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். She overcame the pressure that was given by her mother-in-law and did the right thing. அழுத்தங்களை ஓவர்கம் பண்ணுவது, இதெல்லாம் நெகட்டிவ் பியர் ப்ரெஷர்ஸ். நான் சொன்ன ஸ்மோக்கிங், ஸ்டீலிங், பங்கிங். But let me share with you the positive peer pressures. ஆரோக்கியமான அழுத்தங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு பிறகு ஒரு அண்ணன் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கம்பெனி சில மாதங்களாக தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தது. ஃபேசட் ஏஷியா என்ற ஒரு டைப்ரைட்டர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, அதில் வேலை செஞ்ச அண்ணன். இட் வாஸ் ஆன் அ ஸ்ட்ரைக் ஃபார் அ லாங் பீரியட். அண்ட் இந்த அண்ணன் வீட்டில் தான் தனியாக இருப்பாங்க, பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில். அடிக்கடி நான் போகும்பொழுது அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போ போனாலும் கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பார். ரட்சிக்கப்பட்டு சில மாதங்கள் கூட ஆகவில்லை. அப்போ நான் போகும் பொழுது அவர் பைபிள் படிக்கிறத பார்த்து சம்டைம்ஸ் பைபிளில் சில டவுட்ஸ் என்கிட்ட கேட்பார். நானே அவ்வளோ பைபிள் படிக்கிறது இல்லை, இவர் இவ்வளோ பைபிள் படிக்கிறாரே. அதுக்கப்புறம் தான் எனக்கு பைபிள் படிக்கிற ஆசை அதிகம் வந்தது. அது ஹெல்த்தி பியர் ப்ரெஷர். ப்ரேயிங், ஜெபிக்கிறது. சர்ச்சில் உள்ள சில எல்டர்ஸ் தனியாக ஜெபிக்கிறதற்காக சில நாட்களை ஒதுக்கி லீவ் எடுத்து போவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் அந்த பழக்கம் வந்தது. ஹெல்த்தி பாசிட்டிவ் பியர் ப்ரெஷர். அதே போல பிரசங்கம் பண்றது, சில ஊழியர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர்களைப் போல பேசணும் என்ற ஒரு காரியம். ஸோ ஆரோக்கியமான அழுத்தங்கள் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சபையிலே இருக்க வேண்டும். வெளியிலே உலகத்திலே அவர்களுக்கு ஏராளமான பியர் ப்ரெஷர். we must, if possible, without making them rebel, we must give them healthy positive peer pressure. ஆரோக்கியமான அழுத்தங்களை நாம் கொடுக்க வேண்டும். இது வாலிபர்களுக்கு மட்டும் வருவதில்லை, இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். ஸோ let us be very careful. இதை நாம் இந்த செஷன்லும் அடுத்த செஷன்லும் நாம் படிக்க போகிறோம். I want to explain as much as possible from the Bible and from a real perspective of life. அதற்கு பிறகு நமக்கு நெக்ஸ்ட் செஷன்ல we will talk about how to overcome it. எப்படி இதை ஜெயிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். Why do people give into peer pressure? மக்கள் ஏன் இந்த ஆரோக்கியமற்ற அழுத்தங்களுக்கு விட்டு கொடுக்கிறார்கள்? நம்பர் 1, want to fit in.
அதாவது அந்த குரூப்ல என்னை ஒரு தனியான நபராக பார்த்து சொல்லுவோம் தெரியுமா, கொஞ்சம் நம்ம ஒத்து போகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பழம்னு ஒதுக்கி வச்சிருவாங்க என்ற பயம். ஜோக்கா சொல்றேன், பழம்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க, டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஆவியின் கனி உங்களுக்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். டோன்ட் வரி, இதெல்லாம் உங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. I want to fit in, yes. I want to align myself to the team, yes. I want to be flowing with the team, yes. But I will not do the wrong thing to make me feel part of the group. நான் இந்த குழுவோடு தான் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் தவறு செய்வது மூலம் அல்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களோடு கூட நான் போகாவிட்டால். நான் ஒன்று சொல்றேன், இந்த குடிக்கிற காரியம், என்னுடைய காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது நண்பர்கள் எல்லாரும் குடிப்பார்கள். ரெகுலராக கிடையாது. They would have fun once in a while. They want to go and have a booze. They wanted to drink. So they all planned to go, but I have decided no. And அவங்க எல்லாரும் நீ வாடா கல்யாணம் கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு அதான் செட் ஆகாதுப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு. ரெண்டாவது காசும் கையில் இருக்காது, என்ற காசும் இல்லை, எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. அப்போ ஒன்று பண்ணுவோம், கல்யாண் யூ கம் வித் அஸ். நாங்கள் யாராவது கொஞ்சம் போதை அதிகமாயிட்டோம்னா, பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டோம்னா, we have someone to save us. அவங்க எல்லாரும் அந்த பட்ஜெட்டு காசு எல்லாமே கூட முதல்ல என்கிட்ட கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் வெதர் தட் இஸ் ரைட் ஆர் ராங், அந்த நேரத்தில் ஐ வாஸ் நாட் வில்லிங் டு ட்ரிங்க் வித் தெம், அண்ட் தட் ஓன்லி ஏர்ன் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ, ஃபார் மை செல்ஃப், amongst my peers. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 15 பேர் அந்த குரூப்ல, and I was the only one who would not drink. இது நான் என்னுடைய 17வது 18வது வயதுல இருக்கும்போது சொல்றேன். Fear of standing alone. You don't have to have that fear. கும்பல்ல கோயிந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல, அதுதான் கரெக்ட் நினைக்காதீங்க. Go with the flow. All these human philosophies, please weigh it before the scriptures. உங்களுக்கு வசனத்தின் வெளிச்சத்தில் எல்லா இந்த வழக்கச் சொல் பழமொழிகள் எல்லாம் வைத்து பாருங்கள். முதலாவது ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வருவதற்காக, இரண்டாவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், முதலாவது நான் அந்த குழுவிலே இருக்க வேண்டும் என்ற உணர்வுக்காக, அவர்களோடு தனியா நிற்கிறதற்கு பயப்படுவதற்காக, இரண்டாவது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நான் என்ற விருப்பத்தோடு, மூன்றாவது எல்லாரும் செய்யறாங்களே நம்மளும் செஞ்சு பார்ப்போமே, கியூரியாசிட்டி. இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே, இதெல்லாம் லேபா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதற்கு? இது லைஃப். ஹலோ யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லிசன். Keep the experimenting to the lab. Don't bring it to life. Especially if it is something that is not right. முதலாவது குழுவிலே சேர வேண்டும். குழுவிலே நான் ஒருவனாக இருக்க வேண்டும். ஐடென்டிட்டிக்காக நாம் இணைவது தப்பான காரியமாக இருந்தாலும் அது ஒரு காரணம். ஏன் மக்கள் விட்டு கொடுக்கிறார்கள்? இரண்டாவது, தனியாக இருப்பதற்கு ஒரு பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற ஒரு எண்ணம். மூன்றாவது, இதை எப்படியாவது எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற கியூரியாசிட்டி, ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட். நாலாவது, பர்சனல் கெயின். அதாவது இந்த காரியத்தை செய்தால்தான் எனக்கு இந்த ஃபேவரை செய்வாங்க, என் பாஸ் இந்த மாதிரி ஒரு காரியத்தை விரும்புறாரு, நான் செஞ்சாதான் அவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு, இந்த காரியத்தை நான் செஞ்சாதான் இந்த பொண்ணு என்னை லைக் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணும், நான் இதை செஞ்சாதான் எல்லாரும் என்ன ஹீரோன்னு பாராட்டுவாங்க.
ஸோ கஸ்டமரோட சேர்ந்து கொள்றது, அல்லது பாஸோட சேர்ந்து கொள்றது, அல்லது நமக்கு பிரியமான நபர்களுடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுப்பது. See, all these things can be motivation to give in to the peer pressure. You want to satisfy someone. சிலர் கம்பெனியில் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதற்காக சில காரியங்களை செய்வார்கள். சிலர் பாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சில காரியங்கள் செய்வார்கள். And they don't stand for conviction. இதெல்லாம் விடுங்க. பேதுரு பைபிள்ல அவரு பியர் பிரஷருக்கு விட்டு கொடுத்தாரா? ஆமா. ஃபெலோ ஜூஸ் மத்தியில, யூதர்கள் நடுவில், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். Galatians chapter 2 verse 11 and 12. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். Paul says, I confronted Peter. எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான். எருசலேமிலிருந்து சில லீடர்ஸ் வருவதற்கு முன்பதாக புறஜாதியரோடு உட்கார்ந்து சாப்பிட்ட பேதுரு, அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அங்கே எருசலேமிலிருந்து யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வரும் பொழுது அவன் அங்கே சாப்பிடாதது போல அவன் நடிக்கிறான், மாய்மாலம் பண்ணுகிறான். அதை நான் எதிர்த்தேன் என்று யார் சொல்றது? பவுல். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12. Peter gave in to peer pressure to fit in to the context that he was in. The distinguished guests from Jerusalem are coming, and suddenly his behavior has changed, and Paul is questioning that. நான் அதை கேட்டேன், அதை எதிர்த்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரர், இந்த தவறான உபதேசத்தை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தோடு கூட அவர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு உட்காருவாரு, அவங்க செமினார்ல போய் உட்காருவாரு, அவங்க பேசுறதான் கேட்பாரு. அது அவர் கரெக்ட் மாதிரி தோணும். அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு, யோசிப்பாரு. அப்புறம் அங்கிருந்து இங்க வருவாரு. வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்களே, அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்பாரு. நம்ம சொல்லுவோமா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்போ அவருக்கு அங்க இருக்கும் போது அது கரெக்ட் மாதிரி தெரியுது, இங்க இருக்கும் போது இது கரெக்ட் மாதிரி தெரியுது. அங்க இருக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு உள்ளே ஒருவரை போல இருந்து கொள்ளுகிறார், இங்கே வரும் பொழுது இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கிறார். People don't stand for convictions. Those who don't stand for convictions give in to pressures. அழுத்தங்களுக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிறார்கள். பைபிள் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் எக்ஸாம்பிள். முற்போக்கான சில உதாரணங்கள், எதிர்மறையான சில உதாரணங்கள். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். நோவா preached for 120 years. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் எப்படி எல்லாம் ஏளனமா பேசியிருப்பாங்க. வானத்திலிருந்து மழை என்ற ஒரு கான்செப்டே அதுக்கு முன்னால கிடையாது. தண்ணி மேல இருந்து ஊத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. மழை எதற்கு முன்பதாக வந்தது இல்லை. அந்த நேரத்தில் மழையை குறித்து பேசி அந்த மழையினாலே உலகம் அப்படியே மூழ்கி போகும் என்ற காரியத்தை பேச வேண்டியவனாக இருக்கிறான். இவன் 120 ஆண்டுகள் பேசுகிறான். He stood alone
for 120 years, preaching the same message, and people time and again mock at him and reject him. God says rain will come, but people haven't seen the rain yet. ஆனால் நோவா அந்த peer pressureக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. he kept doing what was right. ஆரோக்கியமான அல்லது முற்போக்கான ஒரு உதாரணம். எப்படி ஓவர்கம் பண்ணணும், ஓவர்கம் எப்படி பண்ணினார் என்பதை ஆழ்ந்து நம்ம இன்னும் அந்த பேசேஜ் எடுத்து படிக்க முடியும். பட் ஆனால் ஓவர்கம் பண்ணாருங்கிறத நான் உங்களுக்கு முன்னுதாரணமாக வைக்கிறேன். யோசுவா காலேப் இரண்டாவது எக்ஸாம்பிள். எண்ணாகும் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை, Numbers chapter 13 verse 26 to Numbers chapter 14 verse 10 படித்து பாருங்கள். They stood alone against Israel and possible death. People wanted to throw stones on Joshua and Caleb. முதல்ல 10 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, 2 பேர் தனியா நிக்கிறாங்க. சோ மெஜாரிட்டி ஒரு பக்கம் நிக்குது, ஆனா மைனாரிட்டியில நிற்கிறதற்கு அவர்கள் பயப்படவில்லை. they spoke what was right. அதற்கு பிறகு அந்த மெஜாரிட்டி has influenced the nation. அவர்கள் எல்லாரும் இப்பொழுது அதை தான் நம்புகிறார்கள். but they were willing to still stand. Possible death threat, still they stood. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். If you give in to peer pressure, you will fall short of God's promise. நீங்கள் ஆரோக்கியமற்ற உலகத்திலிருந்து வருகிற தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதற்கு வருகிற அழுத்தங்களுக்கு விட்டு கொடுக்க தேவனுடைய வாக்கு தத்தங்களும் சுதந்திரமும் உங்களுக்கு இல்லாமல் போகும். மூன்றாவது, ஜீசஸ் ஸ்டுட் அலோன். 12 சீஷர்கள் கூட நிக்கல. கெத்செமனே தோட்டத்துல அங்கே அவர்கள் 3 பேரு தனியா இயேசு விட்டுட்டாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜீசஸ் வாஸ் அலோன், fulfilling the Father's will. நோவா, யோசுவா காலேப், இயேசு ஆகியோர் சந்தித்ததை விடவா நமக்கு peer pressure வந்துருச்சு? They overcame. They are our examples. அவர்கள் தான் நமக்கு முன் உதாரணம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள், எதிர்மறையான உதாரணம், ஆரோன். நல்ல கவனிங்க, நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு வாய்ப்பு. அவனுடைய லீடர்ஷிப்பை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். Aaron could have established his leadership. It was a missed leadership opportunity. மோசே மலையில இருக்கிறாரு, கீழே ஜனங்களோட ஆரோன் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஜனங்களுடைய அழுத்தத்திற்கு அவன் தன்னை விட்டு கொடுக்கிறான். கண்ணுக்குட்டி செய்வதற்கு பிறகு கேட்ட பொழுது, அந்த ஜனம்தான் என்னை காரியங்களை செய்ய சொன்னார்கள். வசனம் யாத்திராகம் 32:23. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அதாவது மக்கள் இப்படி சொன்னாங்களாம், அதனாலதான் இவர் செஞ்சாராம். உனக்கு எங்கடா போச்சு அறிவு?
அப்படின்னு மோசே கேட்டிருப்பார். Aaron made golden calf, succumbing to the peer pressure. 32 அதிகாரம் 1-2 வசனங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். நாம் தெய்வங்களை உண்டு பண்ணுவதில்லை ஜனங்களே, ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். தேவன் தான் நம்மை உண்டாக்குவார், நாம் தெய்வங்களை உண்டாக்குவது இல்லை என்று சொல்லி இருக்கலாமே, சொல்லல. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். He gave in. Aaron missed the chance of a lifetime in failing to call those wayward people to repentance. Aaron failed to protest. Aaron failed to persuade the people. He yielded to their request. அவருடைய அந்த ரிக்வெஸ்டுக்கு விட்டு கொடுத்துட்டான். பேதுரு இயேசுவை பிடித்து கொண்டு போகிறார்கள் கெத்செமனே தோட்டத்தில். இவரு தூரத்திலே பின் செல்லுகிறார். அங்கே வேலைக்காரியோடு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில், அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், நீரும் அவரோடு கூட இருந்தவர் தானே என்று சொல்லும் பொழுது, இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாதுன்னுட்டான். முதல்ல ஜெபம் பண்றதற்கு தயங்கினான், தூக்கத்துக்கு விட்டு கொடுத்துட்டான். இங்க பாருங்க, பியர் பிரஷருக்கு விட்டு கொடுத்துட்டான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது மோசே கிட்ட சொல்றாங்க, ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, இங்க செத்தா எங்க எங்களுக்கு கல்லறை இருக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த மாதிரி பிரஷர் டைம்ல கூட மோசஸ் did not give in to pressure. He was hearing God. அவன் கவுண்டர் சொல்றான், சரி பயப்படுறீங்கன்னா நீங்க போயிருங்க, நீங்க கல்லறை கேட்குறீங்க, இங்க கண்டிப்பா கிடைக்காது, உண்மை, நீங்க வேணா போயிருங்க, வேணா நம்ம எல்லாம் திரும்பி எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம், பொது சங்கத்தை கூட்டுவோம், எல்லாரும் என்ன சொல்றீங்களோ அதன்படி செஞ்சிருவோம் அப்படின்னு மோசே சொல்லல. He was not giving in to peer pressure. Look at the contrast. Aaron gave in to peer pressure just few days when Moses was in the mountain. இங்கே செங்கடலுக்கு முன்பதாக இருந்த அழுத்தம் எவ்வளவாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எகிப்தின் ராணுவம் வருகிற சத்தம் கேட்கிறது, செங்கடலின் சத்தம் கேட்கிறது, தேவ ஜனங்கள் முறுமுறுப்பு சத்தம் கேட்கிறது. How many noises and voices is Moses hearing? But he was not giving in to the peer pressure. ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கும். There will be pressures of all kinds around us. நம்மை சுற்றி பல அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும், வரும். பட் நீங்க என்ன பண்ணணும்? போல்டா நிக்கணும். You must learn to stand alone. யாத்ராகமம் 23:2, Exodus 23 and verse 2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. ரொம்ப பிளண்டா கிளியரா இருக்குது வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. Don't follow the crowd.
and do the wrong thing. The Bible is very clear. தம்பி தங்கச்சி கேக்குறியா? நான் சொல்றது புரியுதா? ஏன் பைபிள்ல யாரு தெரியுமா ஹீரோ? தனியா இருக்கிற தானியேல் தான் ஹீரோ. கூட்டமா காரியங்களை செய்கிறவன் ஏன் பைபிள்ல ஹீரோ கிடையாது. தேசத்துல ஒரு சட்டமே பிறக்கிறது, அதையும் மீறி சட்டம் என்ன சொன்னாலும், அரசாங்கம் என்ன சொன்னாலும், சரி எதுவோ அதுதான் நான் செய்வேன் என்ற தெளிவுடன் இருந்த எபிரேய வாலிபர்கள். தானியேல். எல்லாரும் அந்த அரண்மனையில இருக்கும் பொழுது அந்த பானத்தை, ராஜா கொடுக்கிறதான ஆகாரத்தை புசிக்கிறார்கள். ஆனால் கன்விக்ஷனுக்கு விட்டு கொடுக்கல தானியேல். தானியேல் தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். He purposed in his heart not to defile himself with king's meat. ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று அவன் முடிவு பண்ணினான். பாருங்க என்னாச்சு தம்பி, கவனிங்க. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது, when you take a stand for your convictions, தானியேல் 1ஆம் அதிகாரம் கவனிங்க 8ஆம் வசனம். தீர்மானம் எடுக்கிறார் யாரு? தானியேல். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, he has purposed in his heart, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இப்ப 9ஆம் வசனம் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். You take a stand and you will see the favor. அந்த இடத்துல கண்டிப்பா ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம், அதை புசிக்க வேண்டிய ஒரு ரூல் என்று ஒன்று இருக்கிறது. பட் ரூல்ல இருந்து ஒரு எக்ஸெப்ஷன் இவன் கேட்கிறான். அது பொதுவாக கொடுக்கப்பட மாட்டாது. இந்த இடத்துல பாருங்க, இவன் கன்விக்ஷனுக்கு நிற்கும் பொழுது தேவையான ஃபேவர் வருகிறது. சில இடத்துல ஃபேவர் வராது, ஒன்லி ஃபியூரி வரும், கோபம்தான் வரும் அங்கே ஆளுகை செய்கிறவர்களுக்கு. அதையும் நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சட்டத்தை மீறுகிறானா, தீ இன்னும் 7 முறை சூடாக்கு, தூக்கி எறி. சில வேளைகளில் நீங்க கன்விக்ஷனுக்காக நிற்கும் பொழுது ஃபேவர் வரும், சில நேரத்தில் ஃபியூரி வரும், சில நேரத்தில் உங்களுக்கு தயவு வரும், சில நேரத்தில் உங்களுக்கு தாறுமாறான எதிர்ப்புகள் வரும். பட் வாட் எவர் இஸ் த கேஸ், யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். யூ வில் பி willing to be persecuted for the sake of truth than to flow with the crowd knowing that it is wrong. இது தவறு என்று தெரிந்தும் அந்த வழியாக போகிறதை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம். எதிர்மறையான உதாரணம் ஆரோனுடைய லைஃப்ல இருந்து சொன்னேன், பேதுருனுடைய லைஃப்ல இருந்து சொன்னேன். முற்போக்கான ஹெல்த்தி எக்ஸாம்பிள் நமக்கு நோவா, யோசுவா, காலேப். ஜீசஸ் fulfilling the father's will. சிலுவைக்கு போகக்கூடாது என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு சொன்னார், இல்ல சிலுவைக்கு போகணும் என்று சொல்லி அந்த பிரஷருக்கு விட்டு கொடுக்கல. இன்னொரு காரியம் பாருங்க, ஊழியர்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செஷனை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 4 and verse 3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, அதாவது கடைசி காலத்துல சில விதமான செய்திகளை தங்களுக்கு காதுகளுக்கு, தங்கள் செவிகளுக்கு இனமாயிருக்கிற பிரசங்கியார்களை தேடுவார்களாம்.
நீங்க அந்த தேடுதல் வேட்டைக்கு சிக்கிக்கொள்ளாதிருங்கள். யூ ஸ்பீக் த ட்ரூத். நீங்கள் சத்தியத்தை பேசுங்கள். நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருங்கள். ஆமேன். இங்க பாருங்க, இன்னொரு காரியம் இயேசுனுடைய லைஃப்ல இருந்து. மார்க் 1 அதிகாரம், மார்க் சாப்டர் 1 verse 34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி, ஜீசஸ் வாஸ் ஹீலிங் many people. அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. 35ஆம் வசனம். நிறைய ஹீலிங், நிறைய டெலிவரன்ஸ் நடக்குது. அவர் அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவரு நல்ல மிரக்கல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து போயிட்டு அவர் வனாந்திரமான ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போயிட்டார். ஆனா மக்கள் எல்லாம் தேடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. யார தேடி? இயேசுவை தேடி. ஏனென்றால் ப்ரீவியஸ் டே பயங்கர மிரக்கல்ஸ் நடந்திருக்கிறது. 36ஆம் வசனம். சீமோனும் அவனோட கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். எவ்ரிபடி இஸ் சீக்கிங் யூ, எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் யூ. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதோ வந்துடுறேன்ப்பா, மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா என்ன, நான் வந்துடுறேன் சொன்னாரா? 38ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். கூப்பிட வந்தவங்களை அப்படியே கூட்டிட்டு போயிட்டார். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். He was focused on the mission that the Father has given him. He was not going to be pulled here and there by people. மக்களுடைய இழுப்புகளுக்கு அவர் விட்டு கொடுக்க போவது இல்லை. He was not going to give in to the pressure. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களும் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். He was continuing to do what God had called him to do. He was not giving in to pressures. He was not willing to give himself to distractions. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Overcoming distractions and hindrances. Overcoming distractions and hindrances. இப்போ overcoming peer pressure பார்க்கிறோம். அங்கே பாரமான யாவையும் பாவமான யாவையும் உதறி தள்ளிவிட்டு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற ஹிண்டர் பண்ணுகிற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தூக்கிறவர் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே கண்களை வைத்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் run the race that is set for you. பாருங்க, பிரஷர்ஸ், அழுத்தங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம். இயேசுக்கு பிக்கெஸ்ட் கிரவுட் இப்பதான் வருது. மினிஸ்ட்ரியில உள்ள பீக் பாருங்க. இவ்வளவு பெரிய கிரவுடு எங்கேயுமே இயேசுவுக்கு இருந்ததில்லை. இதுதான் ஹையஸ்ட். 5 அப்பம் 2 மீன். அவரு 5000 பேருக்கு கொடுக்கிற ஒரு அற்புதம். 5000 ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தால் 30,000 பேர் கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்க. 30,000 பேரு இயேசுனுடைய ஊழியத்தில் கலிலேயா ரீஜன்ல இதுதான் பிகெஸ்ட் கிரவுட் வந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் கிரவுடை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்தாரா, அற்புதங்கள் செய்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்த சம்பவம் அது. முடிந்த பிறகு ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்படிலாம் சொல்லும் பொழுது அப்பொழுது யூதர்கள் 52ஆம் வசனம், இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதெல்லாம் அப்படியே 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 நீங்கள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மை அல்ல, என்னையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ள
என்ற காரியத்தை பேசும்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிறாங்க. 60ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் அநேகர் அவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? அப்படியா? தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடித்தமான காரியத்தை நான் இனிமேல் செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அப்படி சொன்னாரா? அதுக்கப்புறம் பாருங்க, 66ஆம் வசனம், யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கிரௌடு நல்ல பீக்ல இருக்கும் பொழுது கிரௌடை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம்? மக்களுக்கு பிடித்தமான காரியத்தை, நேர் விருப்பத்தை செய்யலாம் என்ற ஒரு சோதனை நேரம் வரும் ஊழியத்துல. நேசர் விருப்பம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். நேர் விருப்பத்திற்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. லீடர்ஸ்க்கு நான் பேசுகிறேன். I'm talking to leaders here. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, அநேகர் போன பிறகு நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? If you want, you can also go. நீங்களும் போகலாம். Thank you for the feedback. I'm going to change my message. Let it be communicated to all people. Tell them that the master will continue to provide miracles and he will stop teaching. Teaching தான உங்களுக்கு பிடிக்கல, miracle தான வேணும், அதை மட்டும் நான் செய்கிறேன் என்று இயேசு சொன்னாரா? இல்லை. He continued. See, ministryல peer pressure வரும். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஊழியத்தில் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு, நிறைய லெட்டர்ஸு, இல்லை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சட்டை பிடிக்கலை உன்னுடைய, இல்லை கண்ணாடி பிடிக்கலை உன்னுடைய, இது பிடிக்கலை, அது பிடிக்கலை, நிறைய சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா சரிப்பட்டு வராது. ஊழியன் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள், unhealthy peer pressures, how to overcome that. We will look at it in the next session. உங்களுக்கு நான் ஒரு 7 காரியத்தை எழுதி வைத்திருக்கிறேன். How to overcome unhealthy peer pressure. ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை மேற்கொள்வது எப்படி என்ற அந்த தலைப்பில் ஒரு 7 காரியங்களை வைத்திருக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் செஷன் we will look at it. இப்ப கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி. Lord, continue to teach us, Lord, from Bible, from the biblical principles, from Bible examples as to how to overcome the peer pressure that comes our way. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நேராக வருகிற ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை நாங்கள் எப்படி மேற்கொள்வது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தார். Thank you, Lord. We yield, we surrender, we submit to your guidance. Teach us. கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. நான் இதுவரை என்னுடைய ஸ்மோக்கிங்கோ, என்னுடைய ஸ்கூல் பங்கிங்கோ அல்லது சீட்டிங்கோ நான் எந்த பிரசங்கத்திலையும் சொல்ல நினைக்கிறேன். பட் ஹியர் ஐ ஹாவ் செட் தட். பட் ஐ எம் பீயிங் vulnerable, sharing, but all this happened years ago, 35, 38 years ago. பட் அதெல்லாம் செய்தேன். பட் அதே நேரத்தில் I have come out of that also by the grace of God. ஆண்டவருடைய கிருபையினால வெளியில வர ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் as we do the next session, how to overcome unhealthy peer pressure, ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை எப்படி மேற்கொள்வது என்ற காரியத்தை நாம் படிக்கும் பொழுது உங்களுக்கும் தேவன் அந்த காரியங்களில் எதில் சிக்கி இருக்கிறீர்களோ, எதில் நீங்கள் மாற வேண்டுமோ, எதில் நீங்கள் கன்விக்ஷனை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, எதில் நீங்கள் கிளியராக ஸ்டர்னாக
நீங்க பிரின்சிபல்ஸுக்காக நிற்க வேண்டுமோ ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவாராக. ஆமென். Praise God. See you in the next session.